Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேவரட் டூல் எந்த மாதிரி ஆட் பண்றோம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபிபனாச்சிக்கான செட்டிங்ஸ் எந்த மாதிரி மாத்துறோம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு மட்டும் இல்லாம இந்த ட்ரேடிங் வியூ சைட்டை ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு சிம்பிளா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங்க்கு கூகுள் குரோமை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்றேன். ஸோ இந்த சார்ட் செட்டப்பை பொறுத்தல எனக்கு எந்த மாதிரி கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட சீனியர் அதிகமாக என்ன ஃபோர்ஸ் பண்ணது சார்ட்டை பொறுத்தல எப்பவுமே ஏரியல் வியூல பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாரு. பட் அந்த டயத்துல என்னுடைய மானிட்டர்ன்றது ரொம்ப சின்னதா இருந்தது. ஸோ அந்த டயத்துல மானிட்டர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் விரும்பல. ஸோ அதுக்கு பதிலாக சார்ட்டை எந்த மாதிரி பெருசாக்கலாம் சொல்லிட்டு யோசிச்ச போது தான் நமக்கு ஒரு ஜூம் பட்டன் கிடைச்சது. பட் அந்த ஜூம் பட்டன் யூஸ் பண்ணும்போது நமக்கு டூல்லாம் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த டூல்ஸ் எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்ச போது தான் நமக்கு இந்த ஃபேவரட் டூல் கிடைச்சது. ஸோ இந்த ஃபேவரட் டூல் எந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் டிராயிங் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிராயிங் டூலை செலக்ட் பண்ணும்போது நமக்கு டூலுக்கான ஆக்சஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு டூலுக்கான ஆக்சஸ் கிடைக்கும் போது சைட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு டூலுக்குள்ள அதுக்கான சப் டூல்ஸ்லாம் கிடைக்கும். இதில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸை நீங்கள் ஃபேவரட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்தளவு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டார் சிம்பிள் கிடைக்கும். நீங்கள் ஸ்டார் சிம்பிளை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே மென்ஷன் பண்ண மாதிரி ஃபேவரட் டூலாக ஆட் ஆகும். நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஒன்னொன்னா ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட எல்லா ஃபேவரட் டூலையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் லைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோனில் இருக்கக்கூடிய எந்த டூல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரெண்ட் லைனில் இந்த ஸ்டார் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேவரட் டூல் ஆட் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது நம்ம ஏரோ டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏரோவை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஆட் ஆகிறான். ஸோ அதுக்கப்புறம் ரே யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேக்கும் ட்ரெண்ட்லைனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறேன் நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ நான் ரேவும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ஹரிஜாண்டல் லைன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஹரிஜாண்டல் லைனுக்கும் ஹரிஜாண்டல் ரேக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் நார்மலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஹரிஜாண்டல் லைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஹரிஜாண்டல் ரேயே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து வெர்டிகல் லைனை பொறுத்தவரை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதையும் ஃபேவரட் டூலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பேரல் சேனல்ன்றது ஒரு முக்கியமான டூலாக இருக்கும். ஸோ இந்த ஜோனை பொறுத்தளவு நம்ம இந்த டூல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஃபிபனாச்சிக்கு போகிறோம். ஸோ ஃபிபனாச்சியை பொறுத்தவரை அதிகமாக யூஸ் பண்ணுறது ரீட்ரேஸ்மெண்ட்டும் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட்ச் போர்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கேனும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவு நான் இந்த ரெண்டு டூல் தான் இந்த ஜோனில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நமக்கு டிராயிங் டூல் கிடைக்கும். இந்த டிராயிங் டூலில் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது ரெக்டாங்கிள் அண்ட் பாத் டூல் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கேவ் டூல் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகும்போது டெக்ஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட்டில் நான் டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் கால் அவுட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கால் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏரோ மார்க்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளாக் மார்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ளாக் மார்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அட்வான்ஸ் பேட்டர்னாக இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ் பேட்டர்னுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஹார்மோனிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ரெண்டும் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏபி ஈக்குவலன்ட் சீரி பேட்டர்ன்றது அந்தளவுக்கு முக்கியமானது கிடையாது. நீங்கள் நார்மலாக ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஸோ 3 பேட்டர்ன் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் இருக்க எல்லா டூலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவு அதிகமாக வேவ் யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்க எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் பார்க்கும்போது நீங்கள் பொசிஷனுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லாங் பொசிஷனும் ஷார்ட் பொசிஷனும் ஆட் பண்ணிக்கலாம். டே ட்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. இது நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஸோ இதுவும் தேவைப்படுதான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோனில் மேஜர் சொல்லி கேட்டிங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கும். இது நீங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஜோனை பொறுத்து நமக்கு எமோஜி இருக்கும். எமோஜி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது ஸ்கேல் இருக்கான். ஸ்கேலுக்கு நமக்கு ஷார்ட்கட் கீ இருக்கான். அதே மாதிரி ஜூமுக்கும் நமக்கு ஷார்ட்கட் கீ இருக்கான். ஸோ அது இல்லாமல் மேக்னெட் டூலுக்கும் நமக்கு ஷார்ட்கட் கீ இருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த மேக்னெட் டூல்ன்றது ஒரு முக்கியமான டூல். ஸோ இது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டூல்ஸ் யூஸ் பண்ணி காட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேவரட் டூல் ஆட் பண்ணணும். இது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேவரட் டூலில் நீங்கள் ஹைட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு ஸ்டார்ட் பட்டனாக தான் இருக்கும். இந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆயிடும். உங்களுக்கு அந்த ஃபேவரட் டூல் மறுபடியும் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் ஃபேவரட் டூல் ஆட் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபிபனாச்சிக்கான செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு டூலுக்கான ஷார்ட்கட் கீ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேவரட் டூல் ஆட் பண்ணதுக்கப்புறம் மற்ற டூல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிராயிங் டூலை அன்விசிபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எல்லா பட்டனுமே தெரியணும். பட் அதே மாதிரி நமக்கு ஜூம் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாக குரோமுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கான். அதாவது நம்ம F11 பட்டன் அமைக்கும்போது குரோமில் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும். நான் இந்த இடத்துல F11 ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஸோ F11 ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும். இதில் நம்ம எல்லா டூலுமே ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது மேலே இருக்கக்கூடிய டைம் ஜோனும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இண்டிகேட்டரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைடில் இருக்கக்கூடிய எல்லா டூலும் யூஸ் பண்ணலாம். இதை பொறுத்தளவு நமக்கு கூகுள் குரோமில் கிடைக்கக்கூடிய ஃபுல் ஸ்க்ரீன். இது இல்லாமல் நீங்கள் சார்ட்டுக்கான ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஸ்க்ரீன் மோடுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும். பட் எந்த ஒரு கீயும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபேவரட் கீ மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் எல்லா கீயும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் எந்த மாதிரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் Alt+T அமுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைனுக்கான ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் Alt+T அமுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் செலக்ட் ஆயிரும். உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் யூஸ் பண்ணி காட்டுறேன். என்னோட கர்சரை பொறுத்தளவு தனியாக தான் வச்சுருக்கேன், கீயை பொறுத்தளவு இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நான் Alt+T அமுக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ நமக்கு ஆக்சஸ் கிடச்சிட்டான். ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கான ஷார்ட்கட் கீ, அதாவது Alt+T. அடுத்து நமக்கு ஏரோ மார்க்குக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது, அதே மாதிரி ரேக்கும் கிடையாது. பட் நமக்கு ஹரிஜாண்டல் லைனுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கான். ஸோ ஹரிஜாண்டல் லைனுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கர்சர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வேறு எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீயை பொறுத்தளவு Alt+ நீங்கள் HMக்கிற மாதிரி இருக்கும். Alt+HMக்கும் போது நமக்கு ஹரிஜாண்டல் லைன் ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகும். இந்த இடத்துல யூஸ் பண்ணி காட்டேன், Alt+HMக்கிறேன். ஸோ Alt+HMக்கும் போது நான் எங்கே கர்சர் வச்சுருந்தேனோ அந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த லைனையும் நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கே வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லைன் வேணாலும் நீங்கள் Alt+HMக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளாட் ஆகும். ஸோ இது நமக்கு ஹரிஜாண்டல் லைனுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ அதுக்கப்புறம் ஹரிஜாண்டல் ரேக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது, வெர்டிக்கல் லைனுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கும். ஸோ வெர்டிக்கல் லைனை பொறுத்தவரை யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இதுக்கான ஷார்ட்கட் கீயை பொறுத்தளவு நீங்கள் Alt+V அமுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கர்சரை மூவ் பண்ணிவிட்டு Alt+V அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெர்டிக்கல் லைன் நமக்கு ட்ரா ஆகும். இதையும் நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது வெர்டிக்கல் லைனுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ அதுக்கப்புறம் பேரல் லைனுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது. பட் ஃபெப்புக்கு நமக்கு ஷார்ட்கட் கீ இருக்கான். ஸோ ஃபெப்புக்கான ஷார்ட்கட் கீயை பொறுத்தளவு Alt+F அமுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ Alt+ நான் F அமுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கீ செலக்ட் ஆகிட்டான். ஸோ இதுவும் உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு ஃபிபனாச்சிக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ மறுபடியும் ட்ரா பண்ணோன்னா நீங்கள் Alt+F அமுக்கிக்கோங்க. Alt+F அமுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ செலக்ட் ஆயிரும். நமக்கு எங்கே தேவையோ அங்கே நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஃபிபனாச்சிக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ அடுத்து நமக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது, டிராயிங் டூலுக்கு எதுக்குமே ஷார்ட்கட் கீ கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்த ஸ்கேலையும் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சும் டேட் ரேஞ்சும் பிளாட் பண்ணும்போது அது எப்பவுமே விசிபிளாக தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். டேட் ரேஞ்சை பொறுத்தளவு இந்த ஜோனுக்கும் இது வரைக்கும் நான் எடுக்கிறேன். ஸோ 141 பார் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறான். ஸோ ப்ரைஸை பொறுத்தளவு இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே எப்பவுமே விசிபிளாக இருக்கும். இதே நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் டூல் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டைம் மட்டும்தான் அது விசிபிள் ஆகும். நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் இந்த இடத்துல ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பாட்டத்துக்கும் இது வரைக்கும் ட்ராக் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு டேட்டுக்கான ரேஞ்சு கிடைக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே கிளிக் பண்ணாலும் அது ஹைட் ஆயிரும். ஸோ மறுபடியும் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஷிஃப்ட்டை கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கேருந்து எங்கே வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். பட் நீங்கள் மறுபடியும் வேறு எங்கேயாவது கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ரேஞ்சை மெஷர் பண்ணாலும் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் இது ஒரே ஒரு டைம் தான் விசிபிள் ஆகும். நீங்கள் வேறு எங்கேயாவது கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு ப்ரைஸுக்கும் டேட்டுக்கான ஷார்ட்கட் கீ, அதாவது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேக்னெட் டூல் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு நான் எடுத்துக்காட்டேன். ஸோ மேக்னெட் டூலை பொறுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டூல். நீங்கள் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்னெட் டூல் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் நார்மலாக மேக்னெட் டூல் செலக்ட் பண்ணிங்க அது எல்லா டூலுக்குமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேக்னெட் டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். அதாவது மேக்னெட் டூல்னால் ஒன்றும் கிடையாது, அந்த கேண்டிலுடைய எக்ஸாக்டான லோவில் உங்களுடைய டூல் சிட்டிங் ஆகும். ஸோ அதுக்கு தான் மேக்னெட் டூல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நான் கர்சர் மூவ் பண்ணும்போது எக்ஸாக்டான அந்த கேண்டில் லோவில் சிட்டிங் ஆகும். எல்லாமே எக்ஸாக்டான லோவில் சிட்டிங் ஆகும், எக்ஸாக்டான ஹையில் சிட்டிங் ஆகும். இது எல்லா டூலுக்குமே அக்சஸ் ஆகும். நான் ட்ரெண்ட் லைன் எடுத்து காட்டேன். ஸோ ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவும் எக்ஸாக்டாக அந்த பாட்டத்தில் சிட்டிங் ஆகும். ஸோ இதே நீங்கள் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லோலையும் அந்த டாப்லையும் சிட்டிங் ஆகும். ஸோ என்னோட சஜஷனை பொறுத்தவரை எல்லா டூலுக்குமே மேக்னெட் டூல்ன்றது அந்தளவுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த டூலுக்கு வேணுமோ அந்த டூலுக்கு மட்டும் நீங்கள் மேக்னெட் டூல் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பொறுத்தவரை ஷார்ட்கட் கீ தான், ஒன்றுமே கிடையாது.
இப்போ நான் ஃபெப்னாச்சி யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபெப்னாச்சி டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் அது பிளாட் ஆகும். இதே நீங்கள் ஃபெப்னாச்சி ஆர் எந்த டூலை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கர்சர் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் கர்சரை கீழே வச்சுருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த கர்சர் எங்கே மூவ் ஆகிறான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேவும் அந்த கர்சர் மூவ் ஆகிறான். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைட் பார்க்கும்போது மேக்னெட் டூல் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ கண்ட்ரோல் பட்டன் வந்து நான் ஃபிங்கரை எடுக்கிறேன். இப்போ கர்சரும் ரிலீஸ் ஆகிட்டான், மேக்னெட் டூலும் ரிலீஸ் ஆகிட்டான். நான் மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மேக்னெட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கான், கர்சரும் மூவ் ஆகிருக்கான். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாக்டான லோ எக்ஸாக்டான ஹை வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மேக்னெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீயை பொறுத்தளவு நீங்கள் டூலை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த இடத்துல நான் பிளாட் பண்ணி காட்டுறேன். நான் இந்த சிங்குலேட் பாட்டத்துக்கும் இந்த சிங்குலேட் டாப்புக்கும் எக்ஸாக்டாக நான் பிளாட் பண்ணுறேன். ஸோ ஃபெப்னாச்சியை பொறுத்தளவு எப்போவுமே நீங்கள் எக்ஸாக்டான லோவுக்கும் எக்ஸாக்டான டாப்புக்கும் எடுக்கும்போது உங்களுடைய டார்கெட்ன்றது எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இதான் அதிகமாக ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ ஃபெப்னாச்சிக்கான செட்டிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபெப்னாச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல். ஸோ இதுக்கு செட்டிங்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். என்னோட சஜஷனை பொறுத்தளவு மோஸ்ட்லி நான் அந்த வேல்யூ பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த லைன் தான் முக்கியம். ஸோ எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த ஜோனுக்கு நீங்கள் ரேட்டஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பிளாட் பண்ணும்போது இது வரைக்கும் தான் வேல்யூ தெரியும், இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தெரியும். பட் இந்த வேல்யூ எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேண்டில்லாம் பாதி மறைஞ்சு தெரியும். அந்த மாதிரி மறைஞ்சு தெரியும் போது எக்ஸாக்டான வேல்யூ தெரியாது. ஸோ அதனால தான் இந்த டூலை நான் லெஃப்ட் சைடு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சைடு தேவையோ நீங்கள் அந்த சைடு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் தேவையில்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு எந்த சைடு எக்ஸ்டென்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டூலை பொறுத்தளவு இங்கே நமக்கு 2 பட்டன் கொடுத்துருப்பான். லைன் லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இல்லை ரைட் சைடு எக்ஸ்டென்ட் பண்ணணுமா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இம்பில்டாக இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்பில்டாக பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் பேக்ரவுண்டை இன்விசிபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த கீக்கு கலர் வேணுமோ அந்தந்த கீக்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை அதிகமாக 38 ஒரு முக்கியமான டூலாக யூஸ் பண்ணுவேன், 78 ஒரு முக்கியமான டூலாக யூஸ் பண்ணுவேன், 1.27 ஒரு முக்கியமான ரேஞ்சாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த 3 மட்டும் தான் நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே நார்மலாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பெர்சன்டேஜ் மட்டும் போகுதுன்னா நீங்கள் பெர்சன்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை ப்ரைஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லேபிளை பொறுத்தவரை உங்களுக்கு ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமா சென்டரில் வேணுமான்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணி தனியாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ்ன்றது நல்ல விசிபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கொசன்னு இல்லாமல் நல்ல ஒரு கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கா, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த லெவல்ஸ்ன்றது ஐடியலாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு 4 பட்டன் கொடுத்துருப்பான், அதாவது டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் டிராயிங் டூல்ஸ்னு இருக்கும், அப்ளை டிஃபால்ட் டிராயிங் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக நேம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன். நான் சேவ் கொடுத்துட்டு நார்மலாக இன்றைக்கான டேட் கொடுக்குறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இது எந்த மாதிரி யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில இடத்துல நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, அதாவது 38, 61 இந்த ரேஞ்சுக்கு வந்தால் நான் தாராளமாக ரிவர்ஸில் எதிர்பார்ப்பேன்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு 38 and 61 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் இன்விசிபிள் பண்ணும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் இதே டூல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு மட்டும் இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் சேவ் பண்ணி காட்டுறேன். சேவ் டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறேன். 38 and 61 ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்து இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக ஒரு இடத்துல நான் ரேட்டேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பாட்டத்துக்கும் இந்த டாப்புக்கும் ரேட்டேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் நமக்கு 100 கட் பண்ணியிருக்கான். ஸோ 100 கட் பண்ணும்போது நம்ம வேறு டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மாற்றிக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது. அதை கிளிக் பண்ணும்போது எல்லாமே விசிபிள் ஆகும். இப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நியர்பை 1.27 வந்திருக்கான். இதே உங்களுக்கு அந்த 38, 61 வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த சிங்கோடைய ஹைக்கும் இந்த சிங்கோடைய பாட்டத்துக்கு நான் ரேட்டேஸ்மெண்ட் எடுக்கிறேன். மார்க்கெட் எங்கே ரிவர்சல் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே இதில் விசிபிளாக இருக்கிறதுனால நீங்கள் 38, 61 மட்டும் போதுன்னு நினைத்தீங்கன்னா திரும்பி அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு
அந்த 3861 மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 டூல் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா டூலுக்குமே செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ பார்த்தாச்சு, எப்படி ஃபேவரட் டூல் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் க்ரோம் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ க்ரோமை பொறுத்தளவு என்னோட க்ரோமை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு இதை எடுத்து காட்டுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சைட்டுக்கும் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சைட்டை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த புக் மார்க்கையும் நீங்கள் சின்ன சின்ன ஃபோல்டராக ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்னுடைய புக் மார்க்கை பொறுத்தல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ ட்ரேட்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ரோக்கருக்கான சைட் இருக்கும். அதாவது நீங்கள் எந்தெந்த ப்ரோக்கரை நீங்கள் வெப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த ப்ரோக்கருடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை புக் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியான்றது நீங்கள் என்னென்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நியூ ஃபோல்டரை பொறுத்தளவு சில பர்சனல் சைட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் ஃபைலை பொறுத்தளவு யூடியூப் சேனலும் அதை பேஸ் பண்ணி சில சைட்கான புக் மார்க் இருக்கும். ஸோ அடுத்து ஸ்கேனர் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஸ்கேனரை பொறுத்தளவு நீங்கள் இன்ட்ராடே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சில ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கையோ ஆர் பர்டிகுலர் ஸ்டாக்கையோ ஃபில்டர் அவுட் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி சில சைட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்கேனருடைய சைட்டையும் புக் மார்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக யூஸ் பண்ணுறது சார்ட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் என்எஸ்சி சைட்டையும் யூஸ் பண்ணலாம். ப்ரோக்கரும் சில பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓஏன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஓஏ பொறுத்து நம்ம நார்மலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதா. ப்ரோக்கர் சில சைட் கொடுக்குறாங்க, ப்ரோக்கருடைய பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெப்லேயே சில ஃப்ரீ சைட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் தனியாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சார்ட்டு. ஸோ சார்ட்டை பொறுத்தவரை அதிகமாக யூஸ் பண்ணுறது ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேடிங் பொறுத்தவரை நான் தனியாக ஒரு புக் மார்க் வச்சிருக்கேன். இந்த இடத்துல சார்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் பொறுத்தவரை ப்ரீமியம் பே பண்ணால் தான் சில ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பட் நம்மளுடைய ப்ரோக்கரை பொறுத்தவரை அட்வான்ஸ் சார்ட்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ட்ரேடிங்கில் பிரிண்ட் ஆகிறத காட்டியும் ப்ரோக்கர்ஸ் கொடுக்கக்கூடிய சார்ட்டில் இன்னும் அட்வான்ஸாக சார்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மையும் நீங்கள் தனியாக புக் மார்க் போட்டுட்டு நீங்கள் சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜை பொறுத்தளவு நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக இதை வச்சிருக்கேன். ஸோ அடுத்து நார்மலாக ட்ரேடிங்குக்கான புக் மார்க். நியூஸ் பேப்பர் நீங்கள் மார்க்கெட் நியூஸ் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தனியாக நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான சைட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டப்பில் தான் என்னுடைய சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.